ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்டியான முறையில் ஒரு கிரேவி ரெசிபி செய்ய போகிறோம். இது நீங்கள் இட்லி, தோசை, சப்பாத்தியோடு சேர்த்து சாப்பிட்லாம். ஒயிட் ரைஸோடு சேர்த்து பிசைஞ்சும் சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். செய்கிறதும் ரொம்பவே ஈஸி தான். இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இது செய்ய நான் இன்றைக்கி 1/2 கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து அந்த தோல் எல்லாத்தையும் நீக்கிட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த வெங்காயத்தை அப்படியே ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை பல்ஸ் மோடில் நல்லா கொரகொரப்பாக ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா ஒன்றும் பாதியமாக இருக்கணும். ரொம்ப பேஸ்ட் மாதிரி அரைச்சிடக்கூடாது. நீங்கள் மிக்சர் ஜாரில் சேர்க்குறதுக்கு பதிலாக சாப்பர் இருந்துச்சுன்னா அதில் சேர்த்துட்டு நல்லா பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இது அப்படியே இருக்கட்டும். அடுத்ததாக இதுக்கு ஒரு மசாலா பொடி ரெடி பண்ணுறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வை மிதமான தீயிலேயே வச்சுட்டு வாசனை வர அளவுக்கு இதை நல்லா வறுத்து விடுங்க. கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் நல்லா வறுபட்டு வந்ததுக்கப்புறமா இது கூட காரத்துக்காக ஒரு 7-8 வரமிளகாய், 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் சீரகம், ஒரு 4 பல் பூண்டை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஸ்டவ்வை மிதமான தீயிலேயே வச்சுட்டு எல்லாமே ஒன்று போல் செவக்கிற அளவுக்கு இதை வறுத்து விடுங்க. பருப்பும் மிளகாவும் நல்லா செவந்து வரணும். பாருங்கள், நம்ம சேர்த்த பொருள் எல்லாமே ஒன்று போல் நல்லா வறுபட்டு செவந்து வந்திருக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற விட்டுருங்க. இது கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறமா இதை அப்படியே ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. பாருங்கள், ரொம்ப நைஸாக இல்லாமல் இந்த அளவுக்கு கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. இப்போது ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதில் 1 டீஸ்பூன் கடுகு உளுந்து சேர்த்துக்கோங்க. கடுகு வெடிக்க ஆரம்பித்ததும் இது கூட 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு இதை நல்லா பொரிய விட்டுருங்க. தாளிப்பு நல்லா பொரிஞ்சு வந்ததும் இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய வெங்காய விழுது சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இதில் 1 டீஸ்பூன் உப்பும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஸ்டவ்வை மிதமான தீயிலேயே வச்சுட்டு ஒரு 3-4 நிமிஷத்துக்கு இதை நல்லா கலந்து கொடுங்க. அந்த வெங்காயத்தில் இருக்கக்கூடிய தண்ணி எல்லாம் வற்றிட்டு வெங்காயத்தோட பச்சை வாசனை முழுமையாக போகணும். அது வரைக்கும் இதை நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க. அவ்வளோதான், பாருங்கள், வெங்காயத்தோட பச்சை வாசனை முழுமையாக போயிட்டு கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்திருக்கு. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா பொடியை சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விடுங்க. அந்த மசாலா பொடியும் வெங்காயமும் நல்லா ஒன்று சேர்ந்து வெந்து எண்ணெய் பிரியணும். அந்தளவுக்கு இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், ஒரு 2 நிமிஷத்துலேயே வெங்காயம் நல்லா வெந்துட்டு எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சு. கடாயில் ஒட்டாமல் வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் இதில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை கலந்து விடுங்க. நான் இன்றைக்கி நல்லா தொக்கு மாதிரி செய்ய போகிறேன், அதனால் தண்ணி கம்மியாக சேர்த்துருக்கேன். ஒருவேளை நீங்கள் கிரேவி மாதிரி பண்ணுறீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்ததுக்கப்புறமா மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வேக விடுங்க. பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. நமக்கு கிரேவி நல்லா திக்காகி வந்திருக்கு பாருங்கள். எண்ணெய்லாம் முழுமையாக பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இதை நம்ம சுட இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதத்தோடு சர்வ் பண்ணிக்கலாம். ரொம்பவே டேஸ்டியான வெங்காய தொக்கு ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.